வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களின் அமைதியே உங்களுக்கு எதிரியாகவே மாறியது. உங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் இது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நாட்களும் காலங்களும் கடக்க கடக்க நீங்கள் அமைதியாக எந்த செயல்களை எல்லாம் செய்தீர்களோ அதுவே மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க ஆரம்பித்தது. ஆனால் ஆரம்பத்தில் உங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சந்தித்த மிகப்பெரிய சோதனை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அதிகமாக பேசாமல் பல விஷயங்களை மனதிற்குள் வைத்துக் கொண்டு அமைதியாக கடந்து சென்றதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் சில விஷயங்களையும் தேவையில்லாத ஒரு சோதனைகளையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதுதான் இன்னும் நடந்து கொண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் சண்டை வேண்டாம், பிரச்சனை வேண்டாம் என்று உறவுகள் உடைந்து போகக்கூடாது என்று நினைத்து பல நேரங்களில் உங்களுடைய மனவேதனையை வெளியில் காட்டாமல் இருந்த ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் இருந்தது போல உங்களுடன் இருக்கக்கூடிய நபர்களோ அல்லது உங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய நபர்களோ ஒருபோதும் நினைத்தது கிடையாது. உங்களை கூடவே இருந்து உங்களுடைய கழுத்தை அறுத்து உங்களை நடுரோட்டில் நிற்க வைத்த நபர்கள் இன்னும் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஏன் இப்படி செய்தார்கள் என்பது பற்றி உங்களுக்கு இன்னும் தெரியாமல் தான் இருக்கும். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் அமைதியை கடைபிடித்தது தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஏராளமான சண்டைகளையும் தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டுகளையும் உங்கள் மீது வைத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் உங்களின் அமைதி சிலர் தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் பொறுமையாக இருந்ததை கூட பலர் பலவீனம் என்று கூட நினைத்திருக்கலாம். நீங்கள் விட்டு கொடுத்ததை உங்களுடைய தோல்வி என்று நினைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருப்பார்கள். நீங்கள் விட்டு கொடுத்ததை உங்களுடைய தோல்வி என்றும் நினைத்தார்கள். உங்களுக்கு எவ்வளவு வழிகள் இருந்தாலும் முகத்தில் ஒரு சிரிப்பை வைத்துக் கொண்டு வாழ்ந்த நாட்கள் இன்னும் இருக்கலாம். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, எல்லாம் சரியாகிவிடும் என்று உங்களை நீங்களே சமாதானப்படுத்தி கொண்ட ஒரு சில விஷயங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. ஆனால் அந்த அமைதிக்குள் எத்தனை கண்ணீர் இருந்தது என்பதை யாரும் இதுவரைக்கும் அறிந்திருக்கவே முடியாது. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டிருக்கும். நான் சொல்வது உங்களுடைய வாழ்க்கையில் சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். இது ஒரு பக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டிருக்கும் பொழுது மற்றொரு பக்கம் உங்களை பயன்படுத்தியவர்கள் மீண்டும் உங்களை தேடி வரப்போகிறார்கள். எதற்கு என்றால் மீண்டும் உங்களை பயன்படுத்துவதற்காகத்தான். உங்களைய கருவேப்பிலையை போல தூக்கி எறிந்துவிட்டு போனவர்கள் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும் என்பதற்காக மறுபடியும் உங்கள் பின்னாடி வந்து நிக்க போறாங்க. எனவே இந்த ஒரு நேரத்திலும் அவங்களுடைய நடிப்புத்தனமான ஒரு குணத்தை நம்பி நீங்கள் அவர்களை வாழ்க்கைக்குள்ள ஏற்றுக்கொள்ள கூடாது. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுன்னு உங்க காலில் கூட அந்த நபர்கள் நிச்சயமாக விலகலாம். ஆனால் இது ஏன்? அவங்களுடைய காரியத்துக்காகவும் தேவைகளுக்காகவும் மட்டுமே தான் இந்த ஒரு முடிவை எடுப்பார்கள். ஆனால் துலாம் ராசிக்காரங்களை உங்களுடைய இலகிய மனதை வச்சு மறுபடியும் அவங்களுக்கு இரண்டாவது வாய்ப்பை நீங்கள் கொடுத்து விடக்கூடாது. ஒரு முறை ஏமாற்றியவன் மறுமுறையும் ஏமாற்ற தயங்க மாட்டான் என்பதை மனதிற்குள் வைத்துக் கொள்ளுங்கள். அவங்களை சேர்க்கலாமா வேண்டாமா தீர்க்கமாக நீங்கள் சிந்தித்து முடிவெடுங்கள். இல்லை என்றால் மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கை துரோக குழியில் ஒரு பழி சுமத்தப்பட்டது போலவே ஆகிவிடும் என்பதை மனதிற்குள் வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம் ராசி என உங்களுடைய வாழ்க்கைக்குள் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலங்களும் நேரங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் வந்துவிடும். துலாம் ராசி என்பர்களை உங்களுடைய வாழ்க்கையில சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு நாளில் சோர்வுகள் என்பது குறையக்கூடிய ஒரு காலகட்டங்கள் நெருங்கிவிட்டது. சுவாதியில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலங்களும் இதுவாகத்தான் இருக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகளும் கிடைக்கலாம். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டாலே இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே முடிந்துவிடும். பழைய கடன் சுமைகளை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போ போகுது. ஆனால் அதனை நீங்கள் உங்களுக்கு சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டிய உங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கும். அசலை தொடவே முடியலையேன்னு ரத்த கண்ணீர் வடித்த துலாம் ராசி நேயர்களை இனிமேல் கவலை வேண்டாம். உங்களுக்கு ஒரு மன நிம்மதி, பெருமூச்சு விடக்கூடிய ஒரு செய்தி விரைவில் உங்களை தேடி வந்துவிடும். உங்களுடைய பழைய கடன் சுமைகளை, கழுத்தை நெரிக்கும் பண பிரச்சனைகளை படிப்படியாக குறைப்பதற்கான ஒரு அரிய வாய்ப்பையோ அல்லது ஒரு பெரிய தொகைகளையோ
இன்னும் சில நாட்களுக்குள் பிரபஞ்சம் உங்களுக்கு கைமாற்றி கொடுக்க போகிறது. அதன் மூலமாக உங்களுடைய கடன்களில் ஒரு பகுதியை அடைத்து நிம்மதியாக தலை சாய்த்து தூங்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல்கள் மிக விரைவில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இப்படிப்பட்ட நாட்கள் வெகு தொலைவில் கிடையாது, மிக அருகில் வந்துவிட்டது. இருந்தாலும் அதற்கு உங்களுடைய உழைப்புகளையும் நீங்கள் சரியான முறையில் போட வேண்டும். அப்படி நீங்கள் போட்டு மட்டும் பாருங்கள், அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லா விதமான விஷயங்களையும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றிவிடும். துலாம் ராசி என்பர்களை இனி வரக்கூடிய காலங்களில் பழைய சுமைகளை ஒழுங்குபடுத்திவிட்டு பொருளாதார நிலைமைகளை மேம்படுத்தும் வாய்ப்புகள் உருவாகலாம். உங்களுடைய வாழ்க்கைக்குள் ஒரே நேரத்தில் எல்லா பிரச்சனைகளும் தீராது என்றாலும் சிறிய சிறிய மாற்றங்கள் மூலம் பெரிய நிம்மதிகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். வருமானத்தை சரியாக திட்டமிடுவது, தேவையில்லாத செலவுகளை குறைப்பது, கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துவது போன்ற விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை இன்னும் வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்க போகிறது. சனி பகவானின் தாக்கம் என்று ஜோதிடத்தில் நம்பப்படும் காலங்கள் மனிதனுக்கு பொறுப்பையும் பணத்தின் அனுபவங்களையும் தேடி கொடுக்கும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட பண சிக்கல்களும் இனிமேல் உங்களுக்கு ஒரு நல்ல பாடமாக மாற ஆரம்பிக்கும். இனிமேல் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் அதிகமான ஒரு கவனத்தை மட்டும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் செலுத்தி பாருங்கள். அது உங்களுக்கு இன்னும் நல்ல விதமான ஒரு எதிர்காலத்தை உங்களுக்குள்ள நிச்சயமாக கொண்டு வந்து நிறுத்தும். இது நடக்கப் போகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நபர்கள் நிச்சயமாக விலகலாம், ஆனால் இது ஏன்? அவங்களுடைய காரியத்துக்காகவும் தேவைகளுக்காகவும் மட்டுமே தான் இந்த ஒரு முடிவை எடுப்பார்கள். ஆனால் துலாம் ராசிக்காரங்களை உங்களுடைய இலகிய மனதை வச்சு மறுபடியும் அவங்களுக்கு இரண்டாவது வாய்ப்பை நீங்கள் கொடுத்து விடக்கூடாது. ஒரு முறை ஏமாற்றியவன் மறுமுறையும் ஏமாற்ற தயங்க மாட்டான் என்பதை மனதிற்குள் வைத்துக் கொள்ளுங்கள். அவங்களை சேர்க்கலாமா வேண்டாமா தீர்க்கமாக நீங்கள் சிந்தித்து முடிவெடுங்கள். இல்லை என்றால் மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கை துரோக குழியில் ஒரு பழி சுமத்தப்பட்டது போலவே ஆகிவிடும் என்பதை மனதிற்குள் வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம் ராசி என உங்களுடைய வாழ்க்கைக்குள் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலங்களும் நேரங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் வந்துவிடும். துலாம் ராசி என்பர்களை உங்களுடைய வாழ்க்கையில சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு நாளில் சோர்வுகள் என்பது குறையக்கூடிய ஒரு காலகட்டங்கள் நெருங்கிவிட்டது. சுவாதியில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலங்களும் இதுவாகத்தான் இருக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகளும் கிடைக்கலாம். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டாலே இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே முடிந்துவிடும். பழைய கடன் சுமைகளை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போ போகுது. ஆனால் அதனை நீங்கள் உங்களுக்கு சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டிய உங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கும். அசலை தொடவே முடியலையேன்னு ரத்த கண்ணீர் வடித்த துலாம் ராசி நேயர்களை இனிமேல் கவலை வேண்டாம். உங்களுக்கு ஒரு மன நிம்மதி, பெருமூச்சை விடக்கூடிய ஒரு செய்தி விரைவில் உங்களை தேடி வந்துவிடும். உங்களுடைய பழைய கடன் சுமைகளை, கழுத்தை நெரிக்கும் பண பிரச்சனைகளை படிப்படியாக குறைப்பதற்கான ஒரு அரிய வாய்ப்பையோ அல்லது ஒரு பெரிய தொகைகளையோ இன்னும் சில நாட்களுக்குள் பிரபஞ்சம் உங்களுக்கு கைமாற்றி கொடுக்க போகிறது. அதன் மூலமாக உங்களுடைய கடன்களில் ஒரு பகுதியை அடைத்து நிம்மதியாக தலை சாய்த்து தூங்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல்கள் மிக விரைவில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இப்படிப்பட்ட நாட்கள் வெகு தொலைவில் கிடையாது, மிக அருகில் வந்துவிட்டது. இருந்தாலும் அதற்கு உங்களுடைய உழைப்புகளையும் நீங்கள் சரியான முறையில் போட வேண்டும். அப்படி நீங்கள் போட்டு மட்டும் பாருங்கள், அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லா விதமான விஷயங்களையும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றிவிடும். துலாம் ராசி என்பர்களை இனி வரக்கூடிய காலங்களில் பழைய சுமைகளை ஒழுங்குபடுத்திவிட்டு பொருளாதார நிலைமைகளை மேம்படுத்தும் வாய்ப்புகள் உருவாகலாம். உங்களுடைய வாழ்க்கைக்குள் ஒரே நேரத்தில் எல்லா பிரச்சனைகளும் தீராது என்றாலும் சிறிய சிறிய மாற்றங்கள் மூலம் பெரிய நிம்மதிகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். வருமானத்தை சரியாக திட்டமிடுவது, தேவையில்லாத செலவுகளை குறைப்பது, கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துவது போன்ற விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை இன்னும் வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்க போகிறது. சனி பகவானின் தாக்கம் என்று ஜோதிடத்தில் நம்பப்படும் காலங்கள் மனிதனுக்கு பொறுப்பையும் பணத்தின் அனுபவங்களையும் தேடி கொடுக்கும்.